வீடுகளில் இந்த கிழங்கை திருஷ்டிக்காக வீடுகளில் கட்டி தொங்க விடுகின்றனர். வராந்திராவின் மேல் தளத்திலோ அல்லது நிலவரையின் நடுப்பகுதியிலோ இதனை கட்டி வைப்பதால் வீட்டிற்குள் எந்தவித விஷமுள்ள ஜந்துக்களும் சிறிய பூச்சிகளும் கூட வருவதில்லை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இதன் வாசம் அவைகளுக்கு பிடிப்பதில்லையாம். இந்த கிழங்கில் சில அமானுஷ்ய சக்திகள் உண்டு. வீட்டிற்கும் நமக்கும் ஏற்படும் திருஷ்டி தோஷங்களை போக்கும் தன்மை கொண்டது. மேலும் எதிரிகளால் ஏவப்படும் பில்லி சூன்யம் முதலான மாந்திரீக எதிர் வினைகளை ஈர்த்து தன்னை தானே அழித்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மாந்திரீக தீய விளைவுகளில் இருந்தும் திருஷ்டி அடுத்தவரின் பொறாமை முதலானவற்றில் இருந்தும் காக்கப்படுவார்கள். கண் திருஷ்டி மட்டுமல்ல, கை கண்ட மருந்தாகவும் இது உள்ளது. திருஷ்டிக்காக வீடுகளில் தொங்க விடப்படும் ஆகாய கருடன் கிழங்கில் பல மருத்துவ பலன்கள் உள்ளன. மாடுகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கவும் இந்த கிழங்கை விவசாயிகள் அதிகளவு வாங்கி செல்கின்றனர். வெறும் திருஷ்டிக்காக மட்டும் வீடுகளில் பயன்படுத்தி வரும் பலருக்கும் இந்த ஆகாய கருடன் கிழங்கில் உள்ள மருத்துவ குணநலன்கள் தெரிவதில்லை என அரசு சித்த மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகாய கருடன் கிழங்கு ஒரு சிறந்த கிருமி நாசினியாக உள்ளது. இந்த கிழங்கின் வாசத்திற்கு விஷ ஜந்துக்கள் பாம்புகள் உள்ளிட்டவை வராது. வீட்டின் வாசல்களில் கட்டி வைத்தால் வெளிக்காற்றை பயன்படுத்தி இந்த கிழங்கு பெரிதாக வளரும் தன்மை கொண்டது. இதன் காரணமாக ஆகாய கருடன் என இந்த கிழங்கிற்கு பெயர் வந்துள்ளது. இந்த கிழங்கின் கஷாயம் விஷ முறிவுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. சித்த மருத்துவத்தில் இந்த கிழங்கிற்கு மகத்தான பங்கு உண்டு. இந்த கிழங்கின் தோலை நீக்கிவிட்டு நன்றாக பவுடர் செய்து கீழ்வாத நோய் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த கிழங்கில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். உடல் பலவீனமான நோயாளிகளை தேற்றுவதற்கு இந்த மருந்து பயன்படும். சர்க்கரை நோய்க்கும் சிறந்த மருந்தாக ஆகாய கருடன் கிழங்கு உள்ளது. இதன் விசித்திரமான தோற்றம் விதவிதமான தோற்றம் காரணமாக இதனை கட்டி தொங்க விட்டால் அதன் நிழல் கருடன் பறப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கும். இதனால் பாம்புகள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும். ஆகாயத்தில் கருடன் பறப்பது போன்ற தோற்றமுடையதால் இந்த பெயர் பெற்றது என்று கருதப்படுகிறது. நன்றி.